மோஸ்ட் ஆஃப் த பிசினஸ் ஓனர் இந்த பெரிய மிஸ்டேக்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட லோகோ மட்டும்தான் அவங்களோட பிராண்ட் அப்படிங்கறத நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டரா எனக்கு நிறைய பிசினஸ் ஓனர்ஸோட கனெக்ட் பண்றதுக்கும் இன்டராக்ட் பண்றதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். சோ அப்படி ஸ்மால் பிசினஸ் ஓனர்ஸோட கனெக்ட் பண்ணும்போது தான் இந்த விஷயத்தை நான் நோட் பண்ண முடிஞ்சது. அவங்க பிசினஸ்க்கான பெர்ஃபெக்ட் லோகோ கிரியேட் பண்றதுல தான் ரொம்ப அப்சஸா இருக்காங்க அப்படிங்கறது தெரிஞ்சது. பட் இங்க ட்ரூத் என்னன்னா, யுவர் லோகோ இட்ஸ் நாட் யுவர் பிராண்ட், இட்ஸ் ஜஸ்ட் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். ஒரு பிராண்ட் அப்படிங்கிறது ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். பீப்பிள் எப்படி அந்த பிராண்ட பாக்குறாங்க, எப்படி ஃபீல் பண்றாங்க, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறாங்க, இது எல்லாமே சேர்ந்தது தான் பிராண்ட். ஜூடியோவே எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போமே, ஜூடியோக்கு பேசிக்கான லோகோ தான் இருக்கும். பட் அவங்களால எப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் பிராண்டா மாற முடிஞ்சது? ஜூடியோல அஃபோர்டபிளான ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் இருக்கும். அவங்களோட ஸ்டோர்ஸ் எல்லாமே ஒண்ணு போல இருக்கும். நீங்க சென்னையில பார்த்தாலும் சரி, பூனேல பார்த்தாலும் சரி, எல்லா இடங்கள்லயுமே ஒரே மாதிரியான வைப் செட் பண்ணிருப்பாங்க. அவங்க எல்லா இடத்துலயுமே ஒயிட் அண்ட் பிளாக் கலர் யூஸ் பண்ணி தான் அவங்களோட பிராண்ட் விசுவல்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணிருப்பாங்க. தென் எவ்ரி வீக் அவங்களுக்கு நியூ கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதனால பீப்பிள் எவ்ரி வீக் ஸ்டோர் விசிட் பண்ணுவாங்க. அது அவங்க கஸ்டமர் கிட்ட ஹேபிட்டாவே கிரியேட் பண்ணிட்டாங்க. ஜூடியோ ஃபேன்சியான லோகோ வச்சு அவங்க பிராண்ட பில்ட் பண்ணல. they build it with experience, vibe and consistency. If you are only focusing on your logo, you are missing the real brand magic.